இன்றைக்கி வீட்டு சமையலை நான் செஞ்சு காமிக்க போகிறது கொள்ளு துவையல். கொள்ளு துவையல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. கொள்ளு துவையல் செய்ய தேவையான பொருட்கள்: கொள்ளு 1/4 கப், வரமிளகாய் 5, தேங்காய் துருவல் 1/4 கப், உரித்த பூண்டு 5 பற்கள், தேவையான அளவு உப்பு, தகுந்தளவு எண்ணெய், தாளிப்பதற்கு கடுகு, பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை சிறிதளவு. கொள்ளு துவையல் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்தாச்சு இல்லையா? எள்ளச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதாவது உடம்பில் இருக்கிற ஊளைச்சதையை குறைக்கும் தன்மை இருக்குது கொள்ளுக்கு. இந்த கொள்ளு ரெகுலராக சாப்பிட்றப்ப ஈவன் ஹார்ட் ப்ராப்ளம் கூட குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு கொழுப்புனால தான் அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வருது. அந்த கொழுப்பு போய் நம்ம ரத்த குழாயில் படிகிறப்போ ஹார்ட் ப்ராப்ளம் வருது. இதில் நான் பூண்டு சேர்த்து கொடுக்குறேன். பச்சையாகவே பூண்டு சேர்த்து அரைக்கிறப்ப அதுவும் ஹார்ட் ஹெல்த்தி. இப்போ இதுக்கு கொள்ளை வறுக்க போகிறேன். அதாவது எண்ணெய் விடாமல் வெறும் வானலியில் கொள்ளை வறுத்துக்கலாங்க. நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ 1/4 கப்போ 1/2 கப்போ எவ்வளோ வேணால் எடுத்துக்கோங்க. வெறும் வானலியில் நல்லா மணம் வர வரைக்கும் வறுக்கணும். கொள்ளு வறுப்பறதுக்கு 2 இல்லைன்னா 3 நிமிஷம் ஆகுங்க. அதுக்குள்ளே ஒரு சில வேரியேஷன்ஸ் சொல்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த கொள்ளு வறுத்துட்டு ஆஃப் பண்ணுறப்ப ஆளி விதை, அதாவது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதையும் சேர்த்து ஆஃப் பண்ணிட்டு பண்ணலாம். அனதர் மெத்தட் கொள்ளை வேக வச்சுட்டு அரைக்கிறது. அதுக்கு புளி சேர்ப்போம், கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு போட்டு அரைப்போம். அது ஒரு மெத்தட் இருக்குது. ஆனால் பொதுவாக கொள்ளோட எப்போவுமே தேங்காய் சேர்த்து அரைக்கிறப்ப நம்மளுக்கு நல்லா இருக்கும். இந்த கொள்ளில் ஒரு துவர்ப்பு சுவை இருக்கும். அந்த துவர்ப்பு சுவை நம்மளுக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக இதில் இருக்கிற ப்ரோட்டீன், நல்ல வேல்யூ இருக்கிற ப்ரோட்டீனுங்க. அதனால் அடிக்கடி நம்ம கொள்ளை சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொள்ளில் ரசம் பண்ணலாம், சூப்பு பண்ணலாம், கொள்ளை வச்சுட்டு தோசை பண்ணலாம், ஊத்தப்பம் பண்ணலாம். அதே மாதிரி கொள்ளு ரசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மாதிரி கொள்ளு வச்சுட்டு ஈவன் ஒரு சைட் டிஷ் மலைச்ச கொள்ளை வச்சுட்டு ஒரு குருமா கூட பண்ணலாங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் இதில் எண்ணெயே சேர்க்கல. ஒரு பளபளப்பு வந்துடுச்சு, 1 2 வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்ல வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் கொள்ளை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடலாம். ஓவர் ரோஸ்டிங் பண்ணக்கூடாதுங்க, ருசி இருக்காது. அதுதான் நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். கொள்ளை எண்ணெய் விடாமல் வறுத்தாச்சு. இப்போ ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு மிளகாயை வறுத்துக்கலாம். அதிகம் எண்ணெய் தேவையில்லைங்க. நம்ம இந்த கொள்ளுக்கு தகுந்த மாதிரி, நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் சேர்க்குறது பேடிக்கை காய். இது அதிக காரம் இருக்காது, ஆனால் கொஞ்சம் நல்ல நிறம் கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 மிளகா போட்டிருக்கேங்க கிள்ளிட்டு. இது கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறப்போ ஒரு கிறிஸ்ப்னஸ் கொடுக்கும், கரகரப்பாக கொடுக்கும். இது நைஸாக வறுத்துக்கிட்டால் போதுமானது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த சூட்லேயே தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். பூண்டு பல், இப்போ நான் 5 பூண்டு பல் வச்சுருக்கேங்க. 5மே சேர்க்கலாம், நல்லா தான் இருக்கும். இதுக்கு கூடுதலாக பூண்டு வேணாலும் சேர்க்கலாம். கொள்ளோட பூண்டு நல்லா சேருங்க. 2 சேர்றப்போ ஊளைச்சதையை குறைக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப நல்லது. இப்போ இதோட தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஆஃப் பண்ணிட்டு தான் இதெல்லாம் போட்டிருக்காங்க. பூண்டு பச்சையாக தான் சேர்க்கணும். இப்போ இதோட நம்ம இந்த கொள்ளும் சேர்த்துட்டு எல்லாமே ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு அரைச்சிக்கலாம். இதையும் இதிலேயே சேர்த்துறேன். அந்த காலத்தில் அம்மிக்கல்லில் ஆட்டுக்கல்லில் பண்ணுவாங்க. இது அம்மிக்கல்லில் அரைக்கிறப்போ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கொள்ளு துவையல். இப்போ அதெல்லாம் அம்மிக்கல் ஆட்டுக்கல்லெல்லாம் மிக்ஸி தான் ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குங்க. எடுத்தோடனே தண்ணி ஊற்றாதீங்க. ஒரு ட்ரையாக ஒரு 2 தடவை இயக்கிய பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கறிவேப்பிலையை நல்லா கையில் கிள்ளிட்டு இது மேலே போடலாங்க. ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம தாளித்து கொட்டலாம். தொகையிலுக்கெல்லாம் அதிகமான எண்ணெய் தேவைப்படாது. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூட்லேயே கடுகு வெடிச்சிடும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொள்ளு துவையல் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. ஒரே ஒரு சொட்டு எண்ணெயில் சிவப்பு மிளகாயை வறுத்து எடுத்துக்கோங்க. அதோட
தேங்காய் துருவல், உரிச்ச பூண்டு, உப்பு, இந்த வறுத்த கொள்ளு எல்லாத்தையும் சேர்த்து ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு சேர்த்து தாளிச்சிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்த பிறகு கருவேப்பிலையை கிள்ளி போட்டு அதுக்கு மேலே அதை ஊற்றிட்டு கலந்து சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கொள்ளு துவையல்.